இன்னைக்கு பிரியாணி சாப்பிடலாமான்னு ஒரே ஆசையா இருந்தது. ரீசென்ட் டேஸ்ல இந்த தொன்ன பிரியாணி ரெசிபி நெறைய வீடியோல நான் பார்த்தேன். இதுவரைக்கும் செஞ்சதில்ல. அதனால இன்னைக்கு அதுதான் பண்ண போறேன். நார்மலா நம்ம பண்ற பிரியாணிக்கு, இந்த பிரியாணிக்கு கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ். இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலாலாம் அரைச்சு சேர்ப்போம். அதுக்கு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு பெரிய வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வதக்கி அரைச்சுக்கிட்டேன். என்னோட ஒயிட் ஏப்ரான் ஃபுல்லா கரையாயிடுச்சு. ஆனா பிரச்சனை இல்ல. சர்ஃப் எக்ஸல் உள்ளே கொரியாண்டர் கரை வெளியே. நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். அதனால 1/2 கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசிய ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுக்கிறேன். இப்போ பிரியாணிக்காக வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டேன். பிரியாணி பாட்ல எண்ணெய் சேர்த்துட்டு கரம் மசாலா, ஸ்பைசஸ், வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு, அதுக்கப்புறமா கிளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கன், நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலா, 1/4 கப் அளவுக்கு தயிர் போட்டு நல்லா கலந்துட்டு, அதுக்கப்புறமா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. நான் மொத்தமா 2 1/2 கப் அளவுக்கு அரிசி சேர்த்திருந்தேன். அதனால 5 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசிய போட்டு ஒரு 20 மினிட்ஸ் தம்ல வச்சு எடுத்தா சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிடும். லாஸ்ட்டா கொஞ்சம் பீட்ரூட் ரைத்தாவும் செஞ்சு வச்சுட்டேன். இவ்ளோ கரையா இருந்த என்னுடைய ஏப்ரான் இப்ப குயிக்கா பளிச்சுன்னு கிளீன் ஆயிட்டு, சர்ஃப் எக்ஸல் உள்ளே, ஃபுட் ஸ்டெயின்ஸ் வெளியே.